ஒரு காலத்தில் மலைகளும் ஆறுகளும் சூழ்ந்த ஒரு அழகான பச்சை காட்டில் கண்ணன் என்ற ஒரு பெரிய கரடி வாழ்ந்து வந்தது. அதன் உடல் பெரியதாக இருந்தாலும் மனம் மிகவும் மென்மையானது. ஆனால் மற்ற விலங்குகள் அதை பார்த்தால் பயந்து ஓடிவிடுவார்கள். கண்ணன் கரடிக்கு இது மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன், ஆனால் ஏன் எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று அது தினமும் நினைத்து கொண்டிருந்தது. ஒருநாள் காலை கண்ணன் கரடி தேன் தேடி காடு வழியாக நடந்தது. அப்போது ஒரு புதரின் அருகில் முத்து முயல் புல் மேய்ந்து கொண்டிருந்தது. கரடியை பார்த்தவுடன் முயல் பயந்து நடுங்கியது. ஐயோ கரடி என்று சொல்லி ஓட பார்த்தது. அப்போது கண்ணன் கரடி மெதுவாக, பயப்படாதே நண்பா, நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் என்று அமைதியாக சொன்னது. முத்து முயல் ஆச்சரியமாக நின்றது. நீ கோபப்பட மாட்டாயா என்று கேட்டது. இல்லை, எனக்கும் நண்பர்கள் வேண்டும் என்று கரடி சிரித்தது. அன்று முதல் கரடியுக்கும் முயலுக்கும் நட்பு தொடங்கியது. அடுத்த நாள் முயல் தன் நண்பர்கள் மணிமான், சிட்டு, அணில், குயில், பறவை எல்லோரையும் அழைத்து வந்தது. முதலில் எல்லோரும் பயந்தார்கள். ஆனால் கண்ணன் கரடி பழங்களை பகிர்ந்து கொடுத்து மெதுவாக பேசி பழகியது. நீ நல்லவனா இருக்கிறாய் என்று மான் மகிழ்ச்சியுடன் சொன்னது. அன்று முதல் அவர்கள் எல்லோரும் ஒரு பெரிய நண்பர் குழுவாக மாறினார்கள். நாட்கள் சந்தோஷமாக சென்றன. அவர்கள் ஒன்றாக ஆற்றங்கரையில் விளையாடினார்கள், மரத்தடியில் கதைகள் சொன்னார்கள், குயில் இனிய பாடல் பாடியது, கரடி குட்டி விலங்குகளுக்கு பழம் கொடுக்க உதவியது, காடு முழுவதும் சிரிப்பு சத்தம் கேட்டது. ஒருநாள் திடீரென கருமையான மேகங்கள் மேகம் சூழ்ந்தன. இடி உயர் மின்னழுத்தம், மின்னல் உயர் மின்னழுத்தம், கனமழை, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது. சிறிய விலங்குகள் எல்லாம் பயந்து அழுதன. முத்து முயல் ஒரு கல்லின் மேல் சிக்கிக் கொண்டது. அணில் மரத்திலிருந்து இறங்க முடியவில்லை. மான் தண்ணீரில் வழுக்கி விழுந்தது. அப்போது கண்ணன் கரடி தன் பெரிய உடலை பயன்படுத்தி ஒரு பாலம் போல நின்றது. என் முதுகின் மேல் ஏறுங்கள் என்று அது கத்தினது. ஒருவராக எல்லோரும் பாதுகாப்பாக. பிறகு கரடி எல்லோரையும் ஒரு பெரிய குகைக்குள் அழைத்துச் சென்றது. அங்கே மழை அடிக்கவில்லை. கரடி வெளியே நின்று மழை நின்ற பிறகே உள்ளே வந்தது, மழை துளிகளுடன் குடை. அந்த அன்பை கண்ட நண்பர்கள் மிகவும் உணர்ச்சி கொண்டார்கள். சிவப்பு நிற இதயம். மழை நின்றதும் எல்லோரும் கண்ணன் கரடியை சூழ்ந்து கொண்டார்கள். நீ இல்லையென்றால் நாங்கள் யாரும் தப்பியிருக்க மாட்டோம் என்று முயல் சொன்னது. நீ பெரிய உடம்பு மட்டுமல்ல, பெரிய மனமும் கொண்டவன் என்று மான் கூறியது. கரடியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. அன்று முதல் அந்த காடு நட்பின் காடு என்று அழைக்கப்பட்டது. கண்ணன் கரடி இனி தனியாக இல்லை, அதற்கு உண்மையான நண்பர்கள் இருந்தார்கள். கரடியும் நண்பர்களும் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். கதையின் கருத்து: மோரல்: உடல் பெரியதா சிறியதா என்பது முக்கியமல்ல, மனம் நல்லதாக இருந்தால் உண்மையான நட்பு கிடைக்கும்.